நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக நமக்கு அக்குபஞ்சர் வகுப்புகளை தொடர்ந்து சிறப்பாக அதனுடைய பாடத்திட்டத்தினை சிறப்பாக அளித்து வரும் இலக்கியவாணன் ஐயா அவர்கள் இன்று நமக்கு 10 கோட்பாடுகளை பற்றி சிறப்பான ஒரு கடந்த 2-3 வாரங்களாக 10 கோட்பாடுகளை பற்றி சிறப்பான விளக்கம் அளித்து அனைவருக்கும் பெரிய ஒரு புரிதலை ஏற்படுத்தி சிறப்பித்துள்ளார்கள். இன்று நமக்கு அடுத்த நிகழ்வாக அடுத்த ஒரு உறுப்பு, அதாவது காற்று மூலகத்தை பற்றி நமக்கு இன்று அதனுடைய பாடத்தினை அளிக்க இருக்கிறார்கள். உண்மையிலே எல்லாருமே அதனுடைய கருத்துக்களை உள்ளார்ந்து கவனிச்சிட்டு இருக்கீங்க. வாழ்த்துக்கள். அதே மாரி அதனுடைய வகுப்பினுடைய பாடத்தினுடைய அனைத்து நிகழ்வுகளையும் நீங்க நோட்ஸ் எடுத்துக்கிட்டு, அந்த திரும்ப திரும்ப நீங்க அத உற்று நோக்க உள்ளதான் அதனுடைய புரிதல்கள் வரும். எனவே திரும்ப இன்றைய அந்த வகுப்புகளை அனைவரும் நோட்ஸ் எடுத்துக்கொண்டு, குறிப்பு எடுத்துக்கொண்டு பயன்பெற வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இன்றைய நிகழ்வில் நமக்கு காற்று மூலகத்தை பற்றி சிறப்பான விளக்கம் அளிக்க இன்றைய நிகழ்வில் ஆசான் இலக்கியவாணன் ஐயா அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். உங்கள் அனைவரையும் இன்றைய அக்குபங்சர் வகுப்பிற்கு வருக வருகவென அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய வகுப்புல நம்ம காற்று மூலகம் பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போறோம். அதற்கு முன்பாக அந்த 10 கோட்பாட்டுல 8 கோட்பாடுகளை பார்த்திருக்கிறோம். 9வது கோட்பாட்டை மட்டும் இன்றைய வகுப்புல பார்க்கலாம். 10வது கோட்பாடு அடுத்த வகுப்புல நம்ம பார்க்கலாம். 9வது கோட்பாட்டை பார்த்துவிட்டு காற்று மூலகத்தினுடைய தன்மைகள் என்ன, காற்று மூலகம் சார்ந்த அக்குபங்சர் புள்ளிகள் என்ன அப்படிங்கறது சார்ந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். பத்து கோட்பாட்டில் நாம் பார்க்கக்கூடிய 9வது கோட்பாடு. இந்த கோட்பாட்டுக்கு பெயர் உறுப்புகளின் நேரம். உறுப்புகளின் நேரம், அதாவது ஒரு நாளுக்கு எவ்வளவு மணி நேரம் இருக்கு அப்படின்னு பார்த்தா 24 மணி நேரம். இந்த 24 மணி நேரத்துல ஒவ்வொரு உறுப்பும் 2 மணி நேரம் பிரதானமா இயங்குது. ஒவ்வொரு உறுப்புமே 2 மணி நேரங்கள் பிரதானமாக இயங்குகிறது. அந்த 2 மணி நேரம் அந்த உறுப்பு பிரதானமா இயங்கும் போது அந்த உறுப்பில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குணமாக்கப்படுகிறது. 12 முக்கியமான உறுப்புகள் அக்குபங்சர்ல இருக்கு. 24 மணி நேரம் ஒவ்வொரு உறுப்பும் 2 மணி நேரம் பிரதானமா இயங்கும் போது 24 மணி நேரம் முழுமையா பூர்த்தி அடைகிறது. உதாரணமா இதயம்னு சொன்னா இதயத்துக்கு 2 மணி நேரம் பிரதானமா இருக்கும். அந்த இதயத்துக்கான நேரம், அதாவது 24 மணி நேரம் இதயம் இயங்காதா அப்படின்னு கேட்டா இயங்கும் கண்டிப்பா. அந்த 2 மணி நேரம் பிரதானமா இயங்கும். அந்த நேரம் என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது நுரையீரல் சார்ந்த நேரம் அதிகாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும். நுரையீரல் சார்ந்த நேரம் அதிகாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும். பெருங்குடல் சார்ந்த நேரம் காலை 5 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும். இரைப்பை சார்ந்த நேரம் காலை 7 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும். மண்ணீரல் சார்ந்த நேரம் காலை 9 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும். இங்க மட்டும் ஒரு சிறிய மாற்றம் குறிப்பு கவனிக்கணும். என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டுல இந்தியாவில இருக்கக்கூடிய குறிப்புகள்ல மண்ணீரல் சார்ந்த நேரம் ஒன்னா இருக்கும். சீன தேசத்துல, அதாவது ஹுவாங்டி நெய்ஜிங் அப்படிங்கிற நூல்ல குறிப்பிட்டிருக்கக்கூடிய நேரத்துல ஒரு சில மாற்றங்கள் இருக்கும். இப்போ நம்ம பதிவு செஞ்சிருக்கிறது, இதுக்கு முன்னாடி நம்ம ஹுவாங்கி நெய்ஜிங் சார்ந்த விளக்கங்கள் கொடுத்திருந்தோம். இப்ப பதிவு செய்யறது இந்திய நேரத்துல இருக்கக்கூடியது, நீங்க கவனிச்சுக்கணும். இதயம் சார்ந்த நேரம் காலை 11 மணியிலிருந்து 1 மணி வரைக்கும். சிறுகுடல் சார்ந்த நேரம் மதியம் 1 மணியிலிருந்து மதியம் 3 மணி வரைக்கும். சிறுநீர்ப்பை சார்ந்த நேரம் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும். சிறுநீரகம் சார்ந்த நேரம் மாலை 5 மணியிலிருந்து 7 மணி வரைக்கும். இதய மேலுறை சார்ந்த நேரம் மாலை 7 மணியிலிருந்து இரவு 9 மணி வரைக்கும். மூவெப்ப மண்டலம் சார்ந்த நேரம் இரவு 9 மணியிலிருந்து 11 மணி வரைக்கும். பித்தப்பை சார்ந்த நேரம் இரவு 11 மணியிலிருந்து நள்ளிரவு 1 மணி வரைக்கும்.
கல்லீரல் சார்ந்த நேரம் நள்ளிரவு 1 மணியிலிருந்து அதிகாலை 3 மணி வரைக்கும். இந்த நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்தலாம், இந்த நேரம் நமக்கு அக்குபங்க்சர்ல எப்படி உதவி செய்யும் அப்படிங்கிறத பார்க்கும்போது, உதாரணமா ஒரு தொந்தரவுக்கு நம்ம சிகிச்சை எடுக்கிறோம். கல்லீரல் சம்பந்தப்பட்ட ஒரு தொந்தரவுக்கு நம்ம சிகிச்சை எடுக்கிறோம்னு வச்சுக்கோமே. கல்லீரல் சம்பந்தப்பட்ட தொந்தரவுக்கு நம்ம சிகிச்சை எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த கல்லீரல் சம்பந்தப்பட்ட நேரம் நள்ளிரவு 1 மணியிலிருந்து அதிகாலை 3 மணி வரைக்கும் நம்முடைய கல்லீரல் இன்னும் வேகமா வேலை செய்யாது. அல்லது சிறுநீர் பை சம்பந்தப்பட்ட ஒரு புள்ளிக்கு நம்ம சிகிச்சை எடுக்கிறோம் அப்படின்னா, இந்த மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் நம்மளுடைய உடல் வந்து இன்னும் துரிதமா வேலை செய்ய ஆரம்பிக்கும். குறிப்பா இந்த நேரத்துல ஒரு சில அசௌகரியங்கள் நம்முடைய உடல்ல ஏற்படலாம். நமக்கு வந்து நீர் கட்டி இருக்கலாம், சிறுநீர் கட்டி ஏற்படலாம். இதனால நம்ம சிகிச்சை எடுத்துக்கிட்டு இருப்போம். சிறுநீர் பை சம்பந்தப்பட்ட ஒரு புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கும்போது அந்த குறிப்பிட்ட நேரத்தில் மட்டும் நமக்கு தலைவலி அதிகமா ஏற்படலாம், மயக்கம் வரலாம், காய்ச்சல் ஏற்படலாம், படபடப்பு அதிகமா இருக்கலாம். எந்த நேரத்தில் இது மாதிரி அந்த உறுப்புக்கான குறிப்பிட்ட நேரத்தில் வலி ஏற்படுகிறது, தொந்தரவு தெரிகிறது அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணும். அந்த தொந்தரவு அப்படிங்கிறது குணமாதலுக்கான ஒரு விதமான அறிகுறி. அது தவறு கிடையாது. குணமாகிறது அப்படிங்கிறது அர்த்தம். நம்ம வந்து குணமாகிறது, நம்முடைய உடல் குணமாகி கொண்டிருக்கிறது அப்படிங்கிறத நம்ம இந்த நேரத்துல புரிஞ்சுக்கணும். சரி, வேற எப்படி எல்லாம் புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா, எந்த நேரத்தில் சிலருக்கு உடல்ல குறிப்பிட்ட நேரத்துல மட்டும் தொந்தரவுகள் ஏற்படும். உதாரணமா சாயங்காலம் ஆயிட்டா மட்டும் சளி பிடிக்கிற மாதிரி இருக்கும். காலை நேரத்துல மட்டும் மூச்சு விடுறதுக்கு சிரமமா இருக்கும். இந்த மாதிரி எந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு தொந்தரவு ஏற்படுகிறதோ அந்த உறுப்பு பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். உதாரணமா ஒரு நபருக்கு காலை நேரத்துல மட்டும் மலம் வந்து வயிற்றுப்போக்கு ஏற்படுகிறதுன்னு வச்சுக்கோமே. காலையில நுரையீரல் சம்பந்தப்பட்ட நேரத்துல மட்டும் வயிற்றுப்போக்கு ஏற்படுகிறது. காலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தினமும் ஏற்படுது. அப்படின்னா அந்த நுரையீரல் அப்படிங்கிறது காற்று மூலகம் சம்பந்தப்பட்டது, வயிற்றுப்போக்கு அப்படிங்கிறதும் காற்று மூலகம் சம்பந்தப்பட்டது. காற்று பிளஸ் காற்று பாதிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அது இல்ல 7 மணியிலிருந்து 9 மணி வரைக்கும் அந்த வயிற்றுப்போக்கு அடிக்கடி ஏற்படுது அப்படிங்கிற பட்சத்துல வயிறு அப்படிங்கிறது நிலம், வயிற்றுப்போக்கு அப்படிங்கிறது காற்று. நிலம் பிளஸ் காற்று இந்த இரண்டும் பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அப்போ உறுப்புகளின் நேரம் இந்த வகையில தான் நமக்கு உதவி செய்து. 10வது கோட்பாடு பருவகாலம். இந்த பருவ காலத்தை பற்றி நம்ம அடுத்த வகுப்புல இன்னும் கொஞ்சம் விரிவா பார்க்கலாம். அடுத்ததாக நாம் பார்க்கக்கூடிய ஒரு பாடத்துக்கு பேரு சுன் அளவு முறைகள். நம்ம 2 பொருட்களுக்கு இடையே இருக்கக்கூடிய தூரத்தை அளவிடணும் அப்படின்னா எது மாதிரியான அளவு முறைகளை பயன்படுத்துவோம் அப்படிங்கறத பார்க்கும்போது, கிலோமீட்டர் அப்படிங்கிற ஒன்றை பயன்படுத்துவோம். 2 பகுதிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய தூரத்தை அளவிடணும் அப்படின்னா கிலோமீட்டர் பயன்படுத்துவோம். 2 பொருட்களுக்கு நடுவே இருக்கக்கூடிய ஒரு இடைவெளியை கணக்கிடணும் அப்படிங்கிற பட்சத்துல சென்டிமீட்டர் பயன்படுத்துவோம். அதே மாதிரி அக்குபங்க்சர்ல 2 புள்ளிகளுக்கு நடுவே இருக்கக்கூடிய தூரத்தை கணக்கிடுவதற்கு நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு அளவு முறைக்கு பெயர் தான் சுன் அளவு முறை. அக்குபங்க்சர்ல சுன் அளவு முறை அப்படிங்கிற ஒரு அளவு முறையை பயன்படுத்தி 2 புள்ளிகளுக்கு இடையே இருக்கக்கூடிய இடைவெளியை கணக்கு செய்ய முடியும். சரி, சுன் அளவு முறைனா என்ன, அது எப்படி கணக்கு பண்றது அப்படின்னா, இந்த சுன் அளவு முறைக்கு நாம் பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவிக்கு பெயர் விரல்கள். நம்முடைய விரல்களை பயன்படுத்தி தான் சுன் அளவு முறையை நம்ம பின்பற்ற போறோம். இந்த சுன் அளவு முறையை பின்பற்ற வேண்டும் என்றால் நாம் பயன்படுத்த வேண்டிய கருவி விரல்கள். யாருடைய விரலை பயன்படுத்த வேண்டும் என்றால், நமக்கு சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்னா நம்முடைய விரலை தான் பயன்படுத்தணும். இன்னொரு நபருக்கு சிகிச்சை கொடுக்கணும் அப்படின்னா அவருடைய விரலின் அளவை வைத்துதான் நம்ம சிகிச்சை கொடுக்கணும். அப்போ சுன் அளவு முறைக்கு பிரதானமான கருவி விரல்கள். அதிலும் நம்முடைய விரல்கள் தான் நமக்கு பயன் தரும். நம் கையே நமக்கு உதவி அப்படிங்கிற மாதிரி நம்முடைய விரல்களை பயன்படுத்தி தான் நம்ம இந்த சுன் அளவு முறையை கணக்கிட போறோம். எப்படி கணக்கிடலாம் அப்படின்னா, நம்முடைய கட்டை விரலின் அகலம், இந்த கட்டை விரலின் அகலத்துக்கு ஒரு சுன் அப்படின்னு பேரு. இந்த சுன் அளவு முறையை எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறது அடுத்தடுத்து வரும். இப்போதைக்கு இதை மட்டும் குறிச்சுக்கோங்க. கட்டை விரலின் அகலம் ஒரு சுன்.
இந்த கட்டை விரல் அகலத்தோடு சேர்த்து வேற எதை உரிச்சோம்னு சொல்லலாம் அப்படின்னா, நம்முடைய ஆட்காட்டி விரல் இருக்கு, இதனுடைய நுனி இருக்கு, இங்க ஒரு ரேகை இருக்கு. இந்த நுனியிலிருந்து இந்த ரேகை வரைக்குமான அளவு ஒரு சுன். பாத்தீங்கன்னா தெரியும். இந்த ஆட்காட்டி விரலுடைய அகலமும், இந்த மன்னிக்கணும், கட்டை விரலுடைய அகலமும், ஆட்காட்டி விரலின் முதல் ரேகை அளவும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு சுன் அளவு தான் இருக்கும். இரண்டும் ஒரு சுன். கை கட்டை விரல் அகலம், ஆட்காட்டி விரல் நுனி தொடங்கி இந்த ரேகை வரைக்குமான அளவு இரண்டுமே ஒரு சுன் அளவு தான். ஒரு சுன். 1.5 சுன் அப்படின்னா அது என்ன அளவு அப்படின்னு பார்க்கும்போது, நம்முடைய ஆட்காட்டி விரல், நடு விரல், இந்த 2 விரல்களின் அகலம், நீளம் கிடையாது, அகலம். இதுதான் அகலம். இந்த அகலம் 1.5 சுன். கட்டை விரலின் அகலம் ஒரு சுன், ஆட்காட்டி விரல், நடு விரலின் அகலம் 1.5 சுன். இப்போ இன்னும் 2 விரல்களை சேர்த்துக்கிறோம். கட்டை விரலை தவிர்த்து 4 விரல்கள். இந்த 4 விரல்களின் அகலம் 3 சுன். இந்த 2 விரல் மட்டும் 1.5 சுன். இந்த 4 விரல் சேர்த்தா 3 சுன். திரும்பவும் சொல்றேன். கட்டை விரலின் அகலம் ஒரு சுன், ஆட்காட்டி விரல், நடு விரல், இந்த 2 விரல்களின் அகலம் 1.5 சுன். இந்த 4 விரல்களின் அகலம் 3 சுன். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, இந்த ஆட்காட்டி விரல் நுனியிலிருந்து இந்த ரேகை வரைக்குமான அளவு ஒரு சுன்னு சொல்லியிருந்தோம். அடுத்த ரேகை, அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ரேகை வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா 2 சுன் அளவு. இந்த ஆட்காட்டி விரலின் முழுமையான நீளம் எவ்வளவுன்னு பார்த்தோம்னா 3 சுன். ஒரு சுன், 2 சுன், 3 சுன். இந்த சுன் அளவு முறைகள் எல்லாருக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். நம்ம இந்த சுன் அளவு முறைகள் தொடக்கத்துல புதுசா கேட்கும் போது வித்தியாசமா தான் இருக்கும். ஆனா அடுத்தடுத்து பார்க்கும்போது இது சார்ந்த ஒரு புரிதல் நமக்கு ஏற்படும். இந்த சுன் அளவு முறையை தொடர்ந்து காற்று மூலகம் சார்ந்து நம்ம இப்ப தெரிஞ்சுக்க போறோம். காற்று மூலகம் சார்ந்த புள்ளிகளை இப்போது நாம் பார்க்க போறோம். நம்ம எல்லாருக்குமே தெரியும் காற்று மூலகம் சார்ந்த தன்மைகள் என்ன அப்படின்னு சொன்னா நம்ம 10 கோட்பாட்டுக்கு போயிடணும். காற்று மூலகம் சார்ந்த வெளி உறுப்பு மூக்கு, நீர் சுரப்பு சளி, தும்மல், கோழை. காற்று மூலகம் சார்ந்த நிறம் வெள்ளை நிறம். காற்று மூலகம் சார்ந்த பராமரிப்பு எதுன்னு பார்க்கும்போது உடல் முழுக்க இருக்கக்கூடிய முடி மற்றும் நம்முடைய தோல் காற்று மூலகம் சார்ந்த பராமரிப்பு. காற்று மூலகம் சார்ந்த உணர்ச்சி எது அப்படின்னு பார்க்கும்போது துக்கம் சொல்லுவோம். காற்று மூலகம் சார்ந்த பராமரிப்பு இது பாதிக்கப்படும் பகுதி எது அப்படின்னு பார்க்கும்போது நம்முடைய தோல், தோல் பட்டை, இந்த புஜம் ஆகிய பகுதிகள் எல்லாமே காற்று மூலகம் சார்ந்த பாதிக்கப்படும் பகுதிகள். காற்று மூலகம் சார்ந்த வலிகள் எப்படி இருக்கும் அப்படின்னா இடம் விட்டு இடம் நகரக்கூடியதாக இருக்கும் அல்லது விட்டு விட்டு ஏற்படக்கூடியதா இருக்கும். காற்று மூலகம் சார்ந்த நேரம், பிரத்யேக நேரம் எது அப்படின்னு பார்க்கும்போது அதிகாலை 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் நுரையீரல் சார்ந்த நேரமா இருக்கு. காலை 5 மணியிலிருந்து 7 மணி வரைக்குமான நேரம் பெருங்குடல் சார்ந்ததா இருக்கு. இப்போ இந்த காற்று மூலகம் சார்ந்த இன் உறுப்பு எது அப்படின்னு பார்க்கும்போது நுரையீரல். காற்று மூலகம் சார்ந்த யாங் உறுப்பு எதுன்னு பார்க்கும்போது பெருங்குடல். காற்று மூலகம் சார்ந்த இன் உறுப்பான நுரையீரல் சம்பந்தமா 11 புள்ளிகள் நம்முடைய உடல்ல இருக்கு. காற்று மூலகம் சார்ந்த இன் உறுப்பான நுரையீரல் சார்ந்து 11 அக்குபங்சர் புள்ளிகள் நம்முடைய உடல்ல இருக்கு. காற்று மூலகம் சார்ந்த யாங் உறுப்பான பெருங்குடல் சார்ந்து 20 அக்குபங்சர் புள்ளிகள் நம்முடைய உடல்ல இருக்கு. நுரையீரல் சார்ந்து 11 புள்ளி, பெருங்குடல் சார்ந்து 20 புள்ளி. நுரையீரல் சார்ந்து இருக்கக்கூடிய 11 புள்ளியும் பெருங்குடல் சார்ந்து இருக்கக்கூடிய 20 புள்ளியுமே நம்முடைய உடலுக்கு மிக மிக முக்கியமானது, அத்தியாவசியமானது. ஆனால் தொடக்கத்துல அக்குபங்சர் கத்துக்கும் போது நுரையீரல்ல இருக்கக்கூடிய 11 புள்ளிகளையும் தெரிந்து கொள்ள வேண்டுமா அப்படின்னு கேட்டா தேவையில்லை. நுரையீரல்ல இருக்கக்கூடிய பஞ்சபூத புள்ளிகள் சொல்லக்கூடிய 5 புள்ளிகளை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். 11 புள்ளிகளும் முக்கியம், 11 புள்ளிகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும் அவசியம். ஆனால் தொடக்கத்துல கத்துக்க பழகும் போது 5 புள்ளிகளை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். நுரையீரல் சார்ந்து 5 புள்ளிகளை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். பெருங்குடல் சார்ந்து 20 புள்ளிகளையும் தெரிந்து கொள்ள தேவையில்லை, 5 புள்ளிகளை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். இது மாதிரி 12 உறுப்புல இருக்கக்கூடிய 5 புள்ளிகளை மட்டும் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் போதுமானது. அதற்கு பிறகு
இந்த 60 புள்ளி 12 உறுப்புகள், ஒவ்வொரு உறுப்புக்கும் 5 புள்ளி அப்படின்னு வந்தா 60 புள்ளி வந்துருச்சு. இந்த 60 புள்ளிகள்லையும் நம்ம தெளிவடைந்த பிறகு அடுத்த புள்ளிகளை தெரிந்து கொள்ளும் போது அது இன்னும் தெளிவை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கும். இப்போ ஒவ்வொரு உறுப்புல இருக்கக்கூடிய 5 புள்ளிகளை தெரிந்து கொள்ள போறோம். இந்த 5 புள்ளிகளுக்கு பெயர் பஞ்சபூத புள்ளிகள். நுரையீரல்ல இருக்கக்கூடிய 5 பஞ்சபூத புள்ளிகள் என்ற அந்தஸ்தை பெற்ற புள்ளிகளை மட்டும்தான் நம்ம பார்க்க போறோம். பஞ்சபூத புள்ளிகள் அப்படின்னு சொல்லலாம், எலிமெண்ட் பாயிண்ட்ஸ்னு சொல்லுவோம். இல்லை என்றால் இந்த புள்ளிக்கு இன்னொரு பெயர் இருக்கிறது, கமாண்டிங் பாயிண்ட்ஸ், கட்டளை புள்ளிகள். மொத்தமா 60 கட்டளை புள்ளிகள் நம்முடைய உடல்ல இருக்கு. இந்த 60 கட்டளை புள்ளிகளுக்கு என்ன வேலை அப்படின்னா, பேர்ல தெரிஞ்சிருச்சு, கட்டளை இடுகிறது. உடல்ல மொத்தமா 361 புள்ளிகள் இருக்கு. புள்ளிகளுக்கும் இந்த கட்டளை புள்ளிகள், இந்த கட்டளை 5 நம்ம தெரிஞ்சுக்க போறோம். நுரையீரலுக்கு ஆங்கிலத்துல லங்ஸ் அப்படின்னு பேரு. நுரையீரலுக்கு ஆங்கிலத்துல லங்ஸ் அப்படின்னு பேரு. இந்த லங்ஸ அக்குபங்க்சர்ல சுருக்கி LU என்று அழைக்கலாம். அக்குபங்க்சர்ல LU1, LU2, LU3ன்னு சொல்றாங்க அப்படின்னா, லங் சம்பந்தப்பட்ட முதல் புள்ளி, லங் சம்பந்தப்பட்ட 2வது புள்ளி, நுரையீரல் சம்பந்தப்பட்ட 3வது புள்ளி அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். நுரையீரல் சார்ந்து 11 புள்ளிகள் இருக்கிறது. இதுல நம்ம பார்க்க போற முதல் பஞ்சபூத புள்ளிக்கு பேரு LU11. நம்ம பார்க்கக்கூடிய முதல் பஞ்சபூத புள்ளிக்கு பேரு LU11. இந்த புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னா, நம்முடைய கை கட்டை விரலின் நகக்கண் பகுதியில் அமைந்திருக்கிறது. கை கட்டை விரலின் நகக்கண் பகுதியில் அமைந்திருக்கிறது. சரியா பார்த்தோம் அப்படின்னா, நீங்க எந்த பக்கம் இருக்கக்கூடிய நகக்கண் அப்படிங்கறத புரிஞ்சுக்கணும். இந்த பக்கமா, அதாவது வெளிப்புறமாக இருக்கக்கூடிய நகக்கண் பகுதியில் அமைந்திருக்கிறது. கை கட்டை விரலின் நகக்கண் பகுதியில் அமைந்திருக்கிறது LU11. ஒவ்வொரு புள்ளியுமே 2 பஞ்சபூதங்களை இணைக்கக்கூடிய புள்ளியா தான் இருக்கும். நம்ம முதல்ல சொல்லும் போது சொல்லியிருந்தோம், ஒரு வீட்டுல ஒருத்தர் பால் காய்ச்சுறாங்க, அங்க தண்ணி தேங்குது. அந்த தண்ணி தேங்குறதை எப்படி சரி செய்ய முடியும் அப்படின்னா, நீர் அப்படிங்கிற பஞ்சபூதத்தை அதே பஞ்சபூதத்தோடோ அல்லது வேறு ஏதாவது ஒரு பஞ்சபூதத்தோடோ இணைக்கும் போதுதான் சரி செய்ய முடியும் அப்படிங்கறத நம்ம சொல்லியிருந்தோம். அதே ஃபார்முலா தான் இங்க. ஒவ்வொரு புள்ளிக்குமே 2 பஞ்சபூதங்கள் உறுதுணையாக இருக்கும். எப்படி, எது அப்படின்னு பார்க்கும்போது, பொதுவா நுரையீரல் அப்படிங்கிறது காற்று சம்பந்தப்பட்டது. அப்போ காற்று இந்த புள்ளிக்கு பிரதானமானது. இன்னொரு பஞ்சபூதமும் இந்த புள்ளியோடு சம்பந்தப்பட்டிருக்கும். அந்த புள்ளிக்கு பேரு மன்னிக்கணும், அந்த பஞ்சபூதத்துக்கு பேரு மரம். LU11 அப்படிங்கிற புள்ளி காற்று பிளஸ் மரம். காற்று அப்படிங்கிற பஞ்சபூதம் பொதுவா நுரையீரல் சம்பந்தப்பட்டது. அதோடு இந்த புள்ளி வேற எந்த பஞ்சபூதத்தோடு தொடர்பு பெற்றிருக்கு அப்படின்னு பார்த்தா, மரத்தோடு தொடர்பு பெற்றிருக்கிறது. காற்று பிளஸ் மரம். LU11 அப்படின்னு எழுதிட்டு பிராக்கெட்ல காற்று பிளஸ் மரம்னு எழுதிக்கலாம். நம்முடைய உடல்ல காற்று மற்றும் மரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏற்படுகிறது அப்படின்னா, இந்த LU11 அப்படிங்கிற புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கலாம். காற்று மற்றும் மரம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைனா நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம்? சளி இருக்கு, சளி பச்சை நிறத்துல வெளியேறுது. சளி அப்படிங்கிறது நமக்கு தெரியும், காற்று, காற்று மூலகம் சம்பந்தப்பட்ட நீர் சுரப்பு தான் சளி. பச்சை நிறம் அப்படிங்கிறது மரம் சம்பந்தப்பட்டது. அப்போ சளி பச்சை நிறத்துல வெளியேறுது அப்படின்னா, காற்றும் பாதிக்கப்பட்டிருக்கிறது, மரமும் பாதிக்கப்பட்டிருக்கு. அப்போ காற்றையும் மரத்தையும் இணைக்கக்கூடிய புள்ளியான LU11 என்கிற இந்த புள்ளிக்கு நம்ம சிகிச்சை கொடுக்கலாம். அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய புள்ளிக்கு பேரு LU10. இந்த LU10 அப்படிங்கிற புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னா, நம்முடைய கை கட்டை விரலின் அடி எலும்பு இங்க இருக்கு. கை கட்டை விரலின் அடி எலும்பு இங்க இருக்கு. இந்த அடி எலும்பை நம்ம பார்த்துக்கிறோம். அதே மாதிரி மணிக்கட்டு ரேகை இருக்கு. இந்த மணிக்கட்டு ரேகைக்கு மேல ஒரு எலும்பு இருக்கு. இந்த 2 எலும்புகள், இந்த 2 எலும்புகளையும் விரல வச்சுக்கிறோம். இந்த 2 எலும்பு மேடுகளுக்கும் நடுவே கருப்பு நிறத்தோலும் வெள்ளை நிறத்தோலும் இணையக்கூடிய பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளி LU10. இந்த 2 எலும்பு மேடுகளுக்கும் நடுவே கருப்பு நிறத்தோலும் வெள்ளை நிறத்தோலும் இணையக்கூடிய பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளி LU10.
இந்த LU10 அப்படிங்கிற புள்ளி எந்த 2 பஞ்சபூதங்கள் சம்பந்தப்பட்டு இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, நுரையீரல் அப்படிங்கிறது பொதுவாகவே காற்று சம்பந்தப்பட்டது. அப்ப இங்க காற்று தொடர்பு பெற்றிருக்கு. அதோடு சேர்த்து நெருப்பு அப்படிங்கிற பஞ்சபூதத்தோடு இந்த புள்ளி தொடர்போடு இருக்கிறது. LU10 அப்படிங்கிற புள்ளி காற்று பிளஸ் நெருப்பு. முதல்ல பார்த்த LU11 காற்று பிளஸ் மரம் பிராக்கெட்ல போட்டுக்கலாம். LU10 அப்படின்னு எழுதிட்டு காற்று பிளஸ் நெருப்புன்னு எழுதிக்கலாம். இந்த புள்ளி ஒவ்வொன்றுமே சொல்லிக் கொடுக்கும் போது நீங்க பேனால் உங்களுடைய கையில இதை குறிச்சு வச்சீங்க அப்படின்னா தான் குழப்பம் ஏற்படாது, புரியும். LU10 அப்படிங்கிற புள்ளி காற்று பிளஸ் நெருப்பு. சரி, இந்த புள்ளி எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கும்போது, அதாவது ஒவ்வொரு புள்ளியுமே ஒரு புள்ளிக்கு ஒரே ஒரு பலன் தானா அப்படின்னு கேட்டா கிடையாது. ஒவ்வொரு புள்ளிக்குமே பல்வேறு பலன்கள் இருக்கு. நம்ம அந்த பஞ்சபூதங்கள் கான்செப்ட, அதாவது தத்துவத்தை தெளிவா புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஒரு புள்ளியை எத்தனை வகையில பயன்படுத்தலாம் அப்படிங்கிறது நமக்கு தெளிவா புரிஞ்சிடும். நான் ஒவ்வொரு எடுத்துக்காட்டு மட்டும் இங்க நம்ம சொல்லிட்டு இருக்கோம். தோல் சிவந்து போகுது. தோல்ல சிவப்பு நிறத்துல அலர்ஜி மாதிரி வந்துச்சு. தோல் அப்படிங்கிறது காற்று சம்பந்தப்பட்டது, நமக்கு நல்லாவே தெரியும். சிவந்து போகிறது, சிவப்பு நிறம் ஆகிறது அப்படின்னா, சிவப்பு நிறம் அப்படிங்கிறது நெருப்பு மூலகம் சார்ந்தது. தோல் சிவந்து போகிறது, காற்றும் நெருப்பும் பாதிக்கப்படுது. இந்த LU10 அப்படிங்கிற புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கலாம். மூன்றாவதாக நாம் பார்க்கக்கூடிய புள்ளிக்கு பேரு LU9. இந்த புள்ளி எங்கு அமைந்திருக்கிறதுன்னு பார்க்கும்போது, நம்முடைய கை மணிக்கட்டு ரேகை இங்க இருக்கு. கையினுடைய மணிக்கட்டு ரேகை இங்க இருக்கு. இந்த மணிக்கட்டு ரேகையில கட்டை விரல் பக்கமா இருக்கக்கூடிய ஓரத்தில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளி LU9. மணிக்கட்டு ரேகையில் கட்டை விரல் பக்கமா இருக்கக்கூடிய ஓரத்தில் அமைந்திருக்கக்கூடிய புள்ளி LU9 என்கிற புள்ளி. மணிக்கட்டு ரேகை, அதுல கட்டை விரல் பக்கமா இருக்கக்கூடிய ஓரம் LU9 என்கிற புள்ளி. இந்த புள்ளி காற்று மூலகம் சார்ந்தது. அதோடு சேர்த்து நில மூலகத்தை இணைக்கிறது. காற்று பிளஸ் நிலம். LU9 அப்படின்னு எழுதிட்டு பிராக்கெட்ல காற்று பிளஸ் நிலம்னு எழுதிக்கலாம். இந்த புள்ளியை நம்ம எதுக்கு பயன்படுத்தலாம்? இந்த சளி வருது, சளி மஞ்சள் நிறத்துல வருதுன்னு வச்சுக்கோமே. சளி வருது, சளி மஞ்சள் நிறத்துல வருது. சளி அப்படிங்கிறது காற்று, மஞ்சள் நிறம் அப்படிங்கிறது நிலம். காற்று பிளஸ் நிலம், காற்றை நிலத்தோடு இணைக்கக்கூடிய புள்ளி LU9. இந்த புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கலாம். இல்ல வாந்தி வருது, வாந்தி வெள்ளை நிறத்துல வெளியேறுது. அப்போ பொதுவா வாந்தி அப்படிங்கிறது நிலம் சம்பந்தப்பட்டது, வெள்ளை நிறம் அப்படிங்கிறது காற்று சம்பந்தப்பட்டது. அப்போ காற்றும் நிலமும் இந்த இடத்துல பாதிக்கப்பட்டிருக்கு. LU9 அப்படிங்கிற புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கலாம். புள்ளி ஒண்ணுதான், அதனுடைய தன்மை பலன் அப்படிங்கிறது இடத்திற்கு ஏற்றார் போல நம்ம அந்த 10 கோட்பாட்டை பயன்படுத்தி அதனுடைய பலன்களை நம்ம புரிஞ்சுக்கணும். நான்காவதா நம்ம பார்க்கக்கூடிய புள்ளி LU8. இந்த LU8 அப்படிங்கிற புள்ளி எங்கு அமைந்திருக்கிறது அப்படின்னா, இந்த LU9 அப்படிங்கிற புள்ளியிலிருந்து ஒரு சுன் தள்ளி அமைந்திருக்கிறது. ஒரு சுன் அப்படின்னா என்ன? ஒரு சுன் தள்ளி அப்படின்னா எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, ஒரு சுன் அப்படிங்கிறத நம்ம முதல்ல சொல்லியிருந்தோம். இந்த அளவு நம்ம ஆட்காட்டி விரல் நுனியில் இருந்து இந்த ரேகை வரைக்குமான அளவு ஒரு சுன், அல்லது நம்முடைய கை கட்டை விரலின் அகலம், இதுவும் ஒரு சுன் தான். ஒரு சுன் தள்ளி அமைந்திருக்கிறது அப்படின்னா, இந்த LU9ல இருந்து உங்களுடைய விரல்ல, உங்களுடைய உடலுக்கு உங்களுடைய விரல் வச்சுதான் நீங்க அளவெடுக்கணும். ஒரு சுன் தள்ளி LU8 அமைந்திருக்கிறது. இந்த LU9ல இருந்து ஒரு சுன் தள்ளி LU8 அமைந்திருக்கிறது. ஏன் அவங்கவுங்களுடைய விரல்ல தான் அவங்கவுங்க அளவெடுக்கணும்னு சொல்றோம் அப்படின்னா, ஒவ்வொருவருடைய கை விரல்களுடைய அளவும் மாறுபடும். என்னுடைய கைக்கு என்னுடைய விரலுடைய அளவு வச்சாதான் சரியா இருக்கும். இன்னொரு நபருக்கு சிகிச்சை கொடுக்குறோம் அப்படின்னா அவருடைய விரல் அளவினுடைய இது வச்சுதான் நம்ம செஞ்சாதான் சரியா இருக்கும். சரி, நம்ம இன்னொருத்தருக்கு சிகிச்சை கொடுக்குறோம். அந்த நபர்கிட்ட எப்படி உங்களுடைய கை விரல்களை அளவு எடுத்து நம்ம செய்யறது அப்படின்னு பார்க்கும்போது, நீங்க சிகிச்சை கொடுக்கறதுக்கு முன்னாடியே எந்த புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்க போறோம் அப்படிங்கிறத முடிவு செய்த பிறகு அவருடைய கை ஆட்காட்டி விரல், ஒரு உதாரணமா நீங்க ஒரு சுன் அளவு எடுக்கணும் அப்படின்னா அவருடைய ஆட்காட்டி விரல் அளவும் உங்களுடைய ஆட்காட்டி விரல் அளவும் எப்படி இருக்கு, எவ்வளவு வித்தியாசம் இருக்கு அப்படிங்கறத நீங்க கவனிச்சுக்கிட்டு ஓரளவுக்கு துல்லியமா நீங்க அளவெடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த LU8 அப்படிங்கிற புள்ளி எந்த 2 பஞ்சபூதங்களை இணைக்கிறது அப்படின்னு பார்க்கும்போது, நுரையீரல் அப்படிங்கிறதா காற்று சம்பந்தப்பட்ட புள்ளி. ஆனால் இந்த புள்ளி காற்று மூலகத்தின் ஒரு பிரதான புள்ளியாக கருதப்படுகிறது.
காற்று பிளஸ் காற்று, LU8 அப்படிங்கிற புள்ளிக்கு பக்கத்துல பிராக்கெட் போட்டு காற்று பிளஸ் காற்று என்று எழுதிக்கலாம். காற்று மூலகத்தை காற்று மூலகத்தோட இணைக்கக்கூடிய புள்ளி தான் இந்த LU8. காற்று மூலகத்தை காற்று மூலகத்தோட இணைக்கக்கூடிய புள்ளி LU8. இந்த புள்ளியை நம்ம எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்க்கும்போது, காற்று மூலகம் சார்ந்த பிரதான தொந்தரவுகள், உதாரணமா ஒரு சிலருக்கு மூச்சு விட முடியாது. காற்று மூலகத்தின் அடிப்படை வேலை, மூக்கு பகுதியின் அடிப்படை வேலை மூச்சு விடுறது. ஆனா மூச்சு விடவே முடியல அப்படிங்கிற பட்சத்துல இந்த LU8 கொடுத்தா நல்லா கேட்கும், மூச்சு வாங்க. தோல் பகுதியில வெள்ளை நிறத்துல தேமல் தேமலா வருது, இந்த புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கலாம். LU8 தோல் அப்படிங்கிறது காற்று, வெள்ளை நிறம் அப்படிங்கிறது காற்று, காற்று பிளஸ் காற்று, இந்த LU8 அப்படிங்கிற புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கலாம். ஐந்தாவதாக நாம் பார்க்கக்கூடிய புள்ளிக்கு பேரு LU5. இந்த LU5 அப்படிங்கிற புள்ளி எங்கு அமைந்திருக்கிறதுன்னு பார்க்கும்போது, இந்த LU5 அப்படிங்கிற புள்ளியை லொகேட் பண்றதுக்கு முதல்ல நம்ம கையை இப்படி பாதியா மடக்கிக்கிறோம். மடக்கிட்டு உடைய இந்த பகுதி பாத்தீங்கன்னா, இந்த கையை மடக்கிட்டு இந்த முழங்கையினுடைய இந்த பகுதியில நம்மளுடைய 2 விரல்கள், ஆட்காட்டி விரல், கட்டை விரல், இந்த 2 விரல்களை வச்சு இப்படி பிடிக்கிறோம். முழங்கையை இப்படி பிடிக்கிறோம். முதல்ல கையை மடக்கிறோம், முழங்கையை இப்படி பிடிக்கிறோம். பிடிச்சா ஒரு தசை நார் நமக்கு தெரியும், ஒரு கயிறு பிடிச்சு இருக்கிற மாதிரி ஒரு தசை நார் நமக்கு தெரியும். தசை நாரை பிடிச்சு இழுக்கிறோம். தசை நாரை பிடிச்சு இழுக்கிறோம் அப்படின்னாலே இந்த தசை நாருக்கு 2 பக்கங்களும் ஒவ்வொரு பள்ளம் இருக்கும். உதாரணமா நீங்க ஆட்காட்டி விரலை வச்சு அழுத்துற இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும், கட்டை விரலை வச்சு அழுத்துற இடத்துல ஒரு பள்ளம் இருக்கும். அந்த பள்ளத்துலதான் நம்ம அந்த 2 தசை நார்களையும் பிடிச்சு இழுக்கிறோம். அப்போ நீங்க ஆட்காட்டி விரலை வச்சு அழுத்துவீங்க இல்லையா, அந்த பகுதிக்கு பேரு LU5 அப்படிங்கிற புள்ளி. நீங்க உங்களுடைய கையில இந்த தசை நார்களை, முழங்கையை மடக்கிட்டு தசை நார்களை பிடிச்சு அழுத்துறோம். அதுல ஆட்காட்டி விரலை வச்சிருக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் LU5 அப்படிங்கிற புள்ளி. இந்த LU5 அப்படிங்கிற புள்ளி காற்று பிளஸ் நீர், காற்றை நீரோடு இணைக்கக்கூடிய புள்ளி LU5 என்கிற புள்ளி. இந்த புள்ளியை நம்ம எதுக்கு பயன்படுத்தலாம்? அதே தோல் பிரச்சனை, தோல்ல கருப்பு நிறத்துல அலர்ஜி மாதிரி வருது. தோல் அப்படிங்கிறது காற்று, கருப்பு நிறம் அப்படிங்கிறது நீர். காற்றையும் நீரோடு இணைக்கக்கூடிய புள்ளி LU5. இந்த புள்ளியை பயன்படுத்தலாம். சரி, இந்த புள்ளிகளை எல்லாம் பயன்படுத்தலாம்னு சொல்லியாச்சு. எவ்வளவு நேரம் பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தணும்? நீங்க எந்த புள்ளியை பயன்படுத்தணும் அப்படின்னாலே, எப்படின்னாலும் நீங்க உங்களுடைய ஆட்காட்டி விரலை வைத்து அழுத்தம் கொடுக்க போறீங்க, பிரஷர் கொடுக்க போறீங்க அப்படிங்கிற பட்சத்துல 2 நிமிடங்கள். இந்த புள்ளிகள் 2 கையிலயும் இருக்கு, இடது கையிலயும் இருக்கு, வலது கையிலயும் இருக்கு. 2 நிமிடங்கள் இடது கையிலும் உங்களுடைய ஆட்காட்டி விரலை வைத்து அழுத்தம் கொடுக்கணும். 2 நிமிடம் இன்னொரு வலது கையில இருக்கக்கூடிய புள்ளிக்கும் அழுத்தம் கொடுக்கும். 2 நிமிடங்கள் அழுத்தம் கொடுத்தால் போதுமானது. சிகிச்சை கொடுக்கும் போது நம்முடைய எண்ணம் மிக மிக முக்கியமானது. நம்முடைய எண்ணம் சரியா இருக்கணும். எதிர்மறையான சிந்தனையோட நம்ம சிகிச்சை கொடுத்தோம் அப்படின்னா அந்த புள்ளிகள் சரியாக தூண்டப்படுவது கிடையாது. அதனால முடிந்த அளவுக்கு நம்மளுடைய எண்ணத்தை சரியாக வைத்துக்கொண்டு இந்த புள்ளிகள்ல சிகிச்சை கொடுக்கணும். 1, நம்ம ப்ரெஷர் கொடுக்கணும் அல்லது டச் கொடுக்குறோம், ஆட்காட்டி விரலை கொண்டு நம்ம சிகிச்சை கொடுக்குறோம் அப்படிங்கிற பட்சத்துல 2 நிமிடங்கள் போதுமானது. ஒருவேளை நீங்க ஏற்கனவே அக்குபங்சர் படிச்சிருந்தீங்க, நீடில் பயன்படுத்துவீங்க அப்படிங்கிற பட்சத்துல அக்குபங்சர் நீடிலை பயன்படுத்தி நீங்க சிகிச்சை கொடுக்குறீங்க அப்படிங்கிற பட்சத்துல 20 நிமிடம் வரைக்கும் கூட சிகிச்சை கொடுக்கலாம், தவறு கிடையாது. 20ல இருந்து 30 நிமிடம் ஆனாலும் தவறு கிடையாது. குறைந்தபட்சம் ஒரு 20 நிமிடம் நம்ம தாராளமா சிகிச்சை கொடுக்கலாம் இந்த அக்குபங்சர் புள்ளிகள்ல. அழுத்தம் கொடுக்கக்கூடிய அளவு அப்படிங்கிறது இது நபருக்கு நபர் மாறக்கூடியது. ஒரு சில நபர்கள் சிகிச்சை கொடுக்கும் போது இந்த புள்ளியில லேசா தொட்டா போதும்னு சொல்லுவாங்க. அந்த புள்ளியில லேசா தொட்டா போதும். தொடுவதற்கு பெயர் தொடு சிகிச்சை. தொட்டால் போதும். அதாவது அந்த புள்ளியில தொடும்போது அந்த அக்குபங்சர் புள்ளிகள் மேலோட்டமாக அமைந்திருக்கிறது. மேலோட்டமா அமைந்திருக்கும் போது நம்ம தொடும் போது அந்த புள்ளி தூண்டப்படுகிறது. அதன் விளைவாக நோய் குணமாகிறது. இது ஒரு சில நேரங்களில் பொருந்தும். ஒரு சில நபர்களுக்கு இது பொருந்துவது கிடையாது. அவங்க அழுத்தம் கொடுத்தாதான் சரியாகுதுன்னு சொல்லுவாங்க. அப்போ இது தொடணுமா, அழுத்தம் கொடுக்கணுமா அப்படிங்கிற அளவை
யார் முடிவு செய்ய வேண்டும் அப்படின்னா, நாம சிகிச்சை கொடுக்கும்போது நமக்கு நாமளே பரிசோதனை செய்துவிட்டு முடிவு செய்ய வேண்டிய ஒன்றுதான். ஒரு சிலருக்கு தொடும்போதே நல்லா இருக்கு, நோய் குணமாகிறது அப்படிங்கிறத சொல்றாங்க. ஒரு சிலர் அழுத்தம் கொடுத்தாதான் குணமாகுது அப்படிங்கிறத சொல்றாங்க. இதை நம்ம சுய பரிசோதனை தான் செய்ய வேண்டியதுதான். இது ஒவ்வொருவருடைய உடலினுடைய தன்மைக்கு ஏற்றார் போல மாறுபடும். நீங்க ஒரு நாள் தொட்டு பாருங்க, ஒரு நாள் அழுத்தம் கொடுத்து பாருங்க, எப்படி இருக்குங்கிறத பாருங்க. உங்களுக்கு எது சரியா இருக்கோ அதை நீங்க பின்பற்றலாம். இந்த 5 புள்ளிகள் எல்லாருக்கும் தெளிவா புரிஞ்சிருக்கும்னு நம்புறேன். நம்ம அடுத்த வகுப்புல அது காற்று மூலகம் சார்ந்த யாங் உறுப்பான பெருங்குடல் சார்ந்த பஞ்சபூத புள்ளிகளை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஒரு சிலருக்கு சந்தேகம் ஏற்படும். இந்த புள்ளிகளை இப்படி பயன்படுத்தாம ஒருவேளை தவறுதலா பயன்படுத்திட்டா எதனா பிரச்சனை ஏற்படுமா அப்படின்னு கேட்டா, இந்த புள்ளிகளை நீங்க தவறுதலா பயன்படுத்திட்டா இந்த புள்ளிக்கு என்ன தன்மையோ அந்த பலன் உங்களுக்கு கிடைக்காமல் போகலாம். ஆனா எந்த விதமான பக்க விளைவுகளும் பின் விளைவுகளும் இதுல ஏற்படாது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதனால இந்த புள்ளிகளை பயன்படுத்தலாம், தவறு கிடையாது. அதே மாதிரி ஒரு சிலருக்கு எனக்கு காற்று மூலகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இல்லை, சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஏற்படுது. நான் எப்படி இந்த புள்ளியை பயன்படுத்துறது? சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட புள்ளி வரும்போதுதான் இது எனக்கு பயன்படுமா அப்படின்னு கேட்டா கிடையாது. நீங்க சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட புள்ளிக்கு பிரச்சனைக்கு சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கும்போது அது நல்லா கேட்கும். ஒண்ணு. அதே மாதிரி இன்னும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். இன்னும் ஒரு 2-3 வாரங்கள் ஆகும். சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட புள்ளிகளை பத்தி நம்ம பாக்குறது இன்னும் ஒரு 2-3 வாரங்கள் ஆகும். அது வரைக்கும் என்னுடைய பிரச்சனைக்கு நான் ஏதாவது சிகிச்சை கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டா என்ன செய்யலாம் அப்படின்னா, சிறுநீரகம் அப்படிங்கிறது நீர் மூலகம் சம்பந்தப்பட்டது. இந்த நுரையீரல் சக்தி ஓட்ட பாதையில ஏதாவது நீர் மூலகம் சம்பந்தப்பட்ட புள்ளி இருக்கா அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். உதாரணம் LU5 இருக்கு. இந்த LU5 அப்படிங்கிற புள்ளிக்கு இப்போதைக்கு சிகிச்சை கொடுங்க. இல்ல நெருப்பு மூலகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்னுடைய உடல்ல இருக்கு. இன்னும் நெருப்பு மூலகம் சம்பந்தப்பட்ட புள்ளிகள் நம்ம படிக்கல. இதயம், சிறுகுடல் சார்ந்த புள்ளிகளை படிக்கல. அது வரைக்கும் நம்ம காத்திருக்கணுமா அப்படின்னு கேட்டா LU10 காற்று பிளஸ் நெருப்பு, இந்த புள்ளிக்கு நம்ம சிகிச்சை கொடுப்போம். இந்த புள்ளிக்கு சிகிச்சை கொடுக்கும்போது அந்த புள்ளி நமக்கு பலன் தரக்கூடியதா இருக்கும். அதனால உங்களுக்கு என்ன தொந்தரவு இருக்கிறதோ அந்த தொந்தரவு சம்பந்தப்பட்ட ஒரு பஞ்சபூதம் இருக்கக்கூடிய புள்ளிக்கு இப்போதைக்கு சிகிச்சை கொடுங்க. அடுத்தடுத்து வரும்போது உங்களுடைய தொந்தரவு என்னவோ அதுக்கு ஏற்றார் போல புள்ளிகள் எல்லாமே நமக்கு திரும்ப திரும்ப வந்துடும். அதே மாதிரி இந்த புள்ளியை நமக்கு நாமளே பயன்படுத்தலாம் அப்படின்னு கேட்டா நமக்கு நாமே சிகிச்சை கொடுக்கலாம். இருந்தாலும் கூட இன்னொருவர் இருந்து நமக்கு சிகிச்சை கொடுக்கறது சிறப்பா இருக்கும். நமக்கு நம்மளே சிகிச்சை கொடுக்கலாம். உதாரணமா சொல்லணும் அப்படின்னா, உடல்ல ஒரு தொந்தரவோட இருப்போம், ஒரு வலியோட இருப்போம். அந்த வலியோட நமக்கு நாமளே சிகிச்சை கொடுக்கும்போது நம்ம அந்த சிகிச்சை நம்மளே நம்முடைய எண்ணமே பலவீனமா இருக்கும். அந்த பலவீனத்தோடு இருக்கும்போது நமக்கு நாமளே சிகிச்சை கொடுக்கும்போது அந்த முழுமையான பலன் நமக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. அதனால நமக்கு நாமளே சிகிச்சை கொடுக்கலாம், தவறு கிடையாது. சிறப்பு எதுன்னு கேட்டா இன்னொருத்தர் சிகிச்சை கொடுக்குறோம். LU11 அப்படிங்கிற புள்ளியினுடைய அமைவிடத்தை கேட்டிருந்தீங்க. நம்மளுடைய கை கட்டை விரலின் நகக்கண் பகுதியில் LU11 அப்படிங்கிற புள்ளி அமைந்திருக்கிறது. கை கட்டை விரல் நகக்கண் பகுதி. கட்டை விரல்ல 2 நகக்கண் இருக்கு. எந்த பக்கம் இருக்கக்கூடிய நகக்கண் அப்படிங்கிறத பாத்துக்கோங்க. கை கட்டை விரலின் நகக்கண் பகுதியில் அமைந்திருக்கிறது. இந்த LU11 அப்படிங்கிற புள்ளி காற்று பிளஸ் மரம். அந்தந்த உறுப்புக்கான நேரத்துல சிகிச்சை கொடுக்கறது சிறப்பு. ஆனாலும் கூட வாய்ப்பு இருக்கிற பட்சத்துல, உதாரணமா நுரையீரல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மதியம் ஏதோ ஒரு நேரத்துல வந்துருச்சு, நம்ம அதிகாலையில தான் கொடுக்கணுமா அப்படின்னு கேட்டா பகல்ல கொடுத்துக்கலாம், தப்பு கிடையாது. நீங்க அந்த நேரத்துல கொடுக்கறது சிறப்பு. உங்களுக்கு வாய்ப்பு இருந்தா அந்த நேரத்துல அந்த உறுப்புக்கான நேரத்திலே கொடுக்கலாம். இல்ல முடியல அப்படிங்கிற பட்சத்துல நீங்க எந்த நேரத்துல கொடுத்தாலும் தவறு கிடையாது. இதோட இன்றைய வகுப்பு நிறைவடைகிறது. சந்தேகங்கள் இருந்தா கேட்கலாம். இந்த வகுப்பை ஏற்பாடு செய்த குணபாலன் ஐயா அவர்களுக்கும் ரோட்டரி சங்கங்களுக்கும் இந்த வகுப்பில் கலந்து கொண்ட அனைத்து அன்பர்களுக்கும் என்னுடைய நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. நன்றிங்க ஐயா. சிறப்பு, சந்தோஷம். இப்ப எல்லாருமே எப்படி இருக்கீங்கன்னு தெரியல. ஆனா எல்லாருக்குமே எதை பத்தி சிந்தனைகள் இருக்கு அப்படிங்கிறத நீங்க ஃபர்ஸ்ட் யோசிக்கணும். இன்னைக்கு ஐயா சொல்லி கொடுத்திருக்காங்க. அதாவது முக்கியமான விஷயம் காற்று மூலகம் அப்படி இருந்தாலும் சில விஷயங்கள் முன்னிறுத்தி சொல்லியிருக்காங்க. அந்த நம்மளுடைய ஆர்கன் கிளாக், அதாவது எந்த அளவுக்கு அந்த உறுப்புகள் ஒவ்வொரு நாளைக்கு இயங்குது அப்படிங்கிறது, இது எங்க இருக்குது அப்படிங்கிறத எல்லாருமே சிந்திச்சுட்டு இருப்பீங்க.
அது எங்க இருக்குது அப்படிங்கிறது உங்களுக்கு புரிதல் இருக்குதான்னு தெரியல. ஆனா அந்த இருக்கிறது எல்லாமே நம்மள்ட்ட தான் இருக்குது. அந்த உறுப்புகள் இருக்கிறது எல்லாமே நீங்க வெளியில தேட வேண்டாம். நம்மள்ட்ட இருக்குது. அந்த மணிகள் அ நாட்க ஒவ்வொரு 2 மணி நேரம் என்பது வந்து பார்த்தீங்கன்னா, அந்த நாட்களுடைய எண்ணிக்கை தான். ஒவ்வொரு நாட்களுடைய எண்ணிக்கை தான் ஐயா சொன்ன அந்த 2 மணி நேரங்கள் அப்படி என்பது. அப்ப இவ்வளவு நாட்கள் நம்ம இருந்தது என்ன? நம்ம ஏதோ இருந்தோம், வாழ்க்கையில வாழ்ந்தோம் அப்படிங்கிறது இல்லாம, நம்ம உடல்ல உள்ள அந்த உறுப்புகள் வந்து ஒவ்வொரு நாளைக்கு அந்த 2 மணி நேரம் இயங்குவதனால் நம்மளுடைய அந்த இயக்கங்கள் நடக்குது அப்படிங்கிறத வந்து இன்னைக்கு அற்புதமா நமக்கு உணர்த்தியிருக்காங்க. ஒரு 24 மணி நேரத்துல அந்த நம்ம உடலில் உள்ள அந்த 12 உறுப்புகள் இயங்குறதுனால, அந்த 24 மணி நேரத்துல நம்மளுடைய உடலில் உள்ள அனைத்து உறுப்புகளும் நமக்கு வந்து உடலுக்கு ஏற்ற அந்த தேவையான சக்தியை குடுக்கிறது அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான விஷயம். அதுக்குண்டான விஷயத்த நீங்க சிறப்பா நமக்கு தெளிவுபடுத்தியிருக்காங்க. அதை விட முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்ம இன்னைக்கு வந்து அக்குபஞ்சர் அப்படிங்கிறது வந்து முதன்மை என்னன்னா, நம்ம உடலை சார்ந்து மட்டும் தான் அப்படிங்கிறத வந்து தெளிவுபடுத்திக்கணும். அதுல வந்து பாத்தீங்கன்னா, அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா, அந்த நம்ம ட்ரீட்மெண்ட் குடுக்கக்கூடியதுக்குண்டான அந்த அளவ சொல்லியிருக்காங்க. இப்ப ஐயா சொன்னது மாரி ஒண்ணொண்ணுத்துக்குன்னு ஒரு அளவு இருக்குது. ஆனா அக்குபஞ்சர் நிலையில வந்து அப்படிங்கிறது தான். ஏன்னா, இப்ப புதுசா பார்க்கிறவங்களுக்கு, கேட்கிறவங்களுக்கு புரிதல் இருக்காது. அவங்க சொன்ன மாரி நீங்க அத நோட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அது எந்தெந்த அளவு 1, 1 1/2, 2, 3 அப்படிங்கிற அளவையும் அவங்க கரெக்ட்டா சொல்லியிருக்காங்க. அது எங்கேயும் தேட வேண்டியதில்ல. நம்ம விரல்லயே இருக்கு. அப்ப அக்குபஞ்சர் என்றால் என்ன அப்படின்னா, நமக்கு நாமே மருத்துவர் அப்படிங்கிறது தான் அக்குபஞ்சர் மருத்துவம். வேற ஒண்ணும் கிடையாது. அதனால நமக்கு உள்ளத நாமே சரிப்படுத்திக்கக்கூடிய விஷயங்கள் தான் நம்மள்ட்ட இருக்கு அப்படிங்கிறத ஒரு தெளிவான விளக்கத்தோட இன்னைக்கு குடுத்திருக்காங்க. வாழ்த்துக்கள். அது எப்படி நம்ம பயன்படுத்த போறோம் அப்படிங்கிறது தான் இனிவரும் காலங்கள்ல உங்களுக்கு சிறப்பான ஒரு வகுப்பு குடுக்க போறாங்க. இதோட முன்னோட்டம் என்னன்னாக்கா, இன்றைய வரைக்கும் நமக்கு அவங்க எடுத்த வகுப்புகள வந்து அதனுடைய அ எ வகுப்புகள அதாவது அக்குபஞ்சர பொறுத்தவரைக்கும் நம்ம எப்படி பயன்படுத்துறோம், என்னென்ன விஷயங்கள் இருக்குது, அதனுடைய தெளிவான விளக்கத்த தான் 10 கோட்பாடுகள்லேருந்து நமக்கு சிறப்பா சொல்லிட்டு வர்றாங்க. அடுத்தது வந்து ஒவ்வொரு மூலகத்துல வந்து பாத்தீங்கன்னா, கிட்டத்தட்ட அவங்க வந்து சொன்ன மாரி, பஞ்சபூத புள்ளிகள வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அதுக்கு அடுத்தது எப்படி நம்ம ஒரு வகுப்புக்கு போனோம்னா, ஆனாவன தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் படிக்க ஆரம்பிக்கிறோமோ, அந்த ஆனாவன தெரிஞ்சாலே நமக்கு இப்ப எல்லா விஷயங்களும் தெரிந்து வந்துரும். அதாவது உயிரெழுத்துக்கள், மெய்யெழுத்துக்கள் அப்படிங்கிற மாரி ஒண்ணொண்ணுத்தையும் நம்ம கத்துக்கிறோம். அதே மாரி அந்த பஞ்சபூத புள்ளிகள் அப்படிங்கிறது நமக்கு அடிப்படையான விஷயங்கள். அந்த அடிப்படையான விஷயங்கள தெரிஞ்சுக்கிட்டோம்னா, அடுத்தடுத்த புள்ளிகள வந்து நம்ம நிலையா நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு பின்னாடி நம்ம ஏற்படுத்திக்கணும் அப்படிங்கிற தெளிவான விளக்கம். ஒவ்வொரு விளக்கமும் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, சிறப்பா நமக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே இது வந்து எப்படின்னா, நம்ம எந்த அளவுக்கு உள்ளார்ந்து நம்ம சிந்திச்சு நம்ம வந்து அத வந்து மனப்பாடமா நம்ம வச்சுக்க முடியுமோ, அத மட்டும் நீங்க செஞ்சீங்கன்னாக்கா, கண்டிப்பாக இதை விட உங்களுக்கு பெரிய ஒரு உங்களுக்கு வாழ்வியல் விளக்கம் இருக்குதா அப்படின்னா, கண்டிப்பாக கிடையவே கிடையாது. அந்த அளவுக்கு ஒரு தெளிவான விளக்கத்தோட சொல்லியிருக்காங்க. இவ்வளவு விஷயங்கள நீங்க வந்து ஒண்ணுத்தையும் நீங்க வந்து அவங்க நடத்த பாடம் வந்து பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு நடத்தின பாடத்த இன்றைக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளும் காலைல எந்திச்சு ஒரு 1 மணி நேரமோ, இல்ல ஒரு 1/2 மணி நேரமோ அத நீங்க வந்து திரும்ப திரும்ப நீங்க பார்க்கக்குள்ள, உங்களுக்கு அந்த வகுப்புகளுடைய அ அடுத்த வாரம் வருவதற்குள் இந்த வகுப்புகளுக்கு உண்டான அனைத்து விதமான உங்களுக்கு செயல்பாடுகளும் உங்களுக்கு விளங்கும். இப்ப எல்லாருமே நெனச்சுட்டு இருப்பீங்க, என்னடா இது நம்ம கேள்வி கேட்கலாம்னு நெனச்சுட்டு இருந்த இவர் பேசிக்கிட்டே இருக்கிறாரு அப்படின்ட்டு. ஏன்னா, எத வந்து நம்ம வந்து கேள்விகள் என்பது வந்து நம்ம ஒரே நோக்கத்துல இருக்கிறத விட, அது நம்ம சொன்னத வந்து ஒரு தெளிவு ஏற்பட்டுட்டு அப்படின்னாக்கா, அந்த கேள்விகளுக்கு உண்டான பதில் வந்து இதிலேயே கிடைச்சிரும். அப்படிங்கிறதுனால தான் இத சொல்றோம். ஏன்னா, நம்ம என்னைக்குமே ஒரு கேள்வின்னு ஒரு கேள்வியிலேயே இருந்துட்டு இருக்கோம். பதில் என்பது நமக்கு தானா தேடுனோம்னாக்கா, கண்டிப்பாக கேள்விகள் இல்லாம நம்ம பதிலை கண்டுபிடிக்கக்கூடிய சூழ்நிலைகள் இன்றைய இருக்குது. அப்படிங்கிறத வந்து எல்லாருமே புரிஞ்சுக்கணும். ஏன்னா, நம்ம வந்து என்னைக்குமே முன்னாடி வந்து கேள்வி கேட்கிறதிலேயே நம்ம வந்து ஒரு முன்னோட்டமாவே இருந்துட்டு இருக்கோம். ஏன்னா, இன்னைக்கு ஐயா சொன்ன விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு சாதாரண விஷயங்கள் கிடையாது. இது நம்ம வாழ்க்கையில ஒவ்வொருத்தரும் நம்ம வந்து கடைபிடிக்க வேண்டிய அற்புதமான வகுப்புகளுக்கு உண்டான செய்திகள் தான். அதனால வந்து இத வந்து எல்லாருமே குறிப்பெடுத்து வைத்துக்கொண்டு, ஒவ்வொரு நாளும் அதை பின்பற்றி பயன்பெற வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அக்குபஞ்சருக்கு உண்டான ஒரு முதன்மையான விஷயத்த இன்னைக்கு அவங்க வகுப்பெடுத்திருக்காங்க. அந்த ஆர்கன் கிளாக்கு, அளவுகள் அப்படி என்பது அக்குபஞ்சருக்கு உண்டான ஒரு அடிப்படை வகுப்புகள். அதாவது நீங்க ட்ரீட்மெண்ட் குடுப்பதற்குண்டான ஒரு முக்கியத்துவமான விஷயங்கள இன்னைக்கு சொல்லிக் குடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு நாளும் நடக்கும் விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, மிக மிக முக்கியத்துவமான விஷயங்கள். அதாவது அக்குபஞ்சரை பொறுத்தவரைக்கும் ஒவ்வொரு நாளும் நடக்கும் விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அ மிக மிக அரிதான விஷயங்கள். அதனால எல்லாருமே உணர்ந்து
நீங்க அதை பயன்படுத்த வேண்டும் என்று அன்புடன் கேட்டுக்கொண்டு, இவ்வளவு அற்புதமான ஒரு நிகழ்வை நம்ம காலை சக்கரத்துக்கு குடுத்துட்டு இருக்க இலக்கியவாணன் ஐயா வந்து பாராட்டுறதுக்கு வார்த்தைகளே இல்ல அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா வந்து ஒரு செய்திய வந்து கொண்டு போய் சேர்க்கிற விஷயங்கள வந்து எப்படி கையில எடுக்குறாங்கன்னு தெரியல. ஆனா மிக நுணுக்கமாக ஒவ்வொரு செய்திய வந்து போய் மக்களிடத்துல சேர்க்கணும் அந்த எண்ணம், இந்த ஒரு தெளிவு அவங்கள்ட்ட இருக்குது அப்படின்னா, கண்டிப்பாக அது நமக்கு ஒரு பெரிய நல்ல விஷயமா இருக்குது. காலைச்சக்கரத்துக்கு கிடைத்த ஒரு பெரிய ஒரு அ அற்புதமான நிகழ்வு அப்படின்னு சொல்லலாம். இந்த நேரத்தில நம்ம வந்து இன்றைய நிகழ்வில் அந்த ஆர்கன் கிளாக்கும் சரி, அடுத்தது அந்த நமக்கு குடுத்த அந்த சுண்ணளவுகளும், அப்புறம் காற்று மூலகத்த பற்றி அந்த பஞ்சபூத புள்ளிகளுக்கு உண்டான புள்ளிகள வந்து நமக்கு குடுத்திருக்காங்க. இதை நம்ம பயன்படுத்த வேண்டும். இந்த நிகழ்வுகளை இன்னைக்கு நமக்கு அற்புதமாக கொடுத்து சிறப்பித்துக் கொடுத்த இலக்கியவாணன் ஐயா அவர்களுக்கு அனைவரின் சார்பாக மீண்டும் நெஞ்சார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றிங்க ஐயா. நன்றிங்க. வாழ்த்துக்கள். சிறப்பு. இப்ப எல்லாருமே கேள்வி கேட்கறதுக்கு ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கீங்க. இன்னைக்கு அதாவது எப்படின்னா, வரப்போற கேள்விகள விட்டுருங்க. அதாவது ஒரு தெளிவு சொல்லிக்கிறேன். நீங்க வந்து கேள்வின்னு கேட்கறது பெருசு கிடையாது. இன்னைக்கு அந்த பஞ்சபூதை புள்ளிகள்னா என்ன? சுண்ணளவுன்னா என்னாக்கா? அடுத்தது ஆர்கன் கிளாக்னா என்ன? இதை பற்றியான ஒரு தெளிவு நீங்க 10 பேர் கேட்டீங்கன்னா, இருக்கிற 300 பேருக்கு அதோட தெளிவான விளக்கங்கள் கிடைக்கும். அத வந்து பயன்படுத்திங்க. உங்களுக்கு பிரச்சனை இருக்குங்கிறது எங்களுக்கு தெரியும். அந்த பிரச்சனைகளுக்காக தான் இந்த வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். அந்த பிரச்சனைகள வந்து நீங்க அக்குபஞ்சர் வகுப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் இருக்கா? இல்லையான்னு நீங்களே தெரிஞ்சுக்கலாம். முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பாக அந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்காது. ஏன் இருக்காதுன்னா, அதுக்கு தீர்வு நீங்களே எடுத்துருவீங்க. புரியுதுங்களா உங்களுக்கு? அதனால இன்றைய வகுப்புல உங்களுக்கு என்ன உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு அப்படிங்கிறத ஒரு தெளிவான விளக்கத்த கேளுங்க. கண்டிப்பாக எல்லா விளக்கத்துக்கும் ஐயா பதில் சொல்வாங்க. நன்றி, வாழ்த்துக்கள். அனிதா பிரகாஷ், நீங்க கேள்வி கேளுங்கம்மா. அனிதா பிரகாஷ். சார் வணக்கம் சார். வணக்கம்மா. சார் இப்போ அந்த ப்ரெஷர் பாயிண்ட் நம்ம கொடுக்குறோம் இல்லைங்களா? இப்போ ஒரு வாட்டி கொடுத்துட்டு எவ்வளோ நேரம் கழிச்சு மறுபடியும் கொடுக்கலாம்? இந்த இடைவேளை வந்து நீங்க தொடக்கத்துல பழகும்போது தினமும் கூட கொடுக்கலாமா? 3 நாட்களுக்கு ஒரு முறை கொடுக்கலாம். இல்ல வாரம் ஒரு முறை கொடுக்கலாம். இந்த இடைவெளி வச்சுக்கோங்க. தினமும் கொடுக்கலாம். 3 நாட்களுக்கு ஒரு முறை கொடுக்கலாம். வாரம் ஒரு முறை கொடுக்கலாம். நீங்க தொடக்கத்துல தினமும் கூட பழகுங்க. தவறு கிடையாது. இப்போ மார்னிங் நான் பண்ணேன்னா மறுபடியும் இந்த நாளில் மறுபடியும் பண்ணலாங்களா? அடுத்த நாள் தான் பண்ணணுங்களா? அடுத்த நாள் செய்யலாம். அடுத்த நாள் செய்யும். வலி அதிகமா இருக்கு. ஒரு சிலருக்கு வலி ரொம்ப அதிகமா இருக்கும். அப்படிங்கிற பட்சத்துல காலை ஒரு முறை, மாலை ஒரு முறை செஞ்சுக்கலாம். பொதுவான பிரச்சனை அப்படிங்கிற பட்சத்துல தினமும் ஒரு நாளைக்கு ஒரு முறை செஞ்சது போதும். ஓகே சார். அந்த எல் வந்து லெஃப்ட் மீன் பண்ணுதுங்களா? எல்யூ அப்படின்னா எல் வந்து எல்யூ அப்படிங்கிறது லங்ஸ்மா. எல்யூ அப்படிங்கிறது லங்ஸை குறிக்குது. ஓகே ஓகேங்க சார். அது ரெண்டு பக்கமும் நம்ம இது பண்ணிக்கலாம். ஆமா. சார் LU5ஓட யூசஸ் எக்ஸாம்பிளுக்கு நீங்க எதுவும் சொல்லல. LU5 எங்க யூஸ் பண்ணலாம்? தோல்ல கருப்பு நிறத்துல அலர்ஜி மாதிரி வருது அப்படிங்கிற பட்சத்துல அதை பயன்படுத்தலாம். தோல் அப்படிங்கிறது காற்று, கருப்பு நிறம்ங்கிறது நீர். காற்று பிளஸ் நீர் இரண்டையும் இணைக்கக்கூடிய புள்ளிதான் LU5. அந்த பிரச்சனைக்கு பயன்படுத்துவோம். ஓகே சார். தேங்க்யூ சார். வெரி கிளியர் எக்ஸ்பிளனேஷன். தேங்க்யூ. நன்றி. நன்றி, நன்றிங்கம்மா. அடுத்தது ஐயா சொன்னாங்க, அந்த அளவுகள் சொல்லக்குள்ள அந்த புள்ளிகள் சொன்னாங்க. புள்ளிகள் சொல்லக்குள்ள எங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு டவுட் இருந்திருக்கும். ஐயா சொல்லல, சாரி. அதாவது எப்படின்னா, நீங்க வந்து உள்பக்கம், வெளிப்பக்கம் அப்படிம்பாங்க. கையில வந்து நீங்க வந்து அந்த ட்ரீட்மெண்ட் குடுக்கக்குள்ள உள்பக்கம், வெளிப்பக்கம் அது உங்களுக்கு புரிதல் இருக்காது. அவங்க எப்படி வச்சிருக்காங்க, எந்த பக்கம் வச்சிருக்காங்களோ அந்த பக்கம் வச்சிருக்கலாம்னு கிடையாது. உங்க கைய வந்து நீங்க உங்கள பார்த்து வச்சுக்கங்க. இப்படி நீங்க உங்கள பார்த்து வச்சுக்கிட்டு இந்த கைய பார்க்கக்குள்ள, இந்த பக்கம் இருக்கிறது எல்லாமே உள்பக்கம். அதே வந்து இந்த சைடு உள்ளது எல்லாமே வெளிப்பக்கம். அவ்வளவுதான். இந்த கை இருக்கக்குள்ள, இந்த சைடு இந்த இந்த பக்கம் புள்ளி வந்துச்சுன்னா உள்பக்கம். இந்த பக்கம் புள்ளி வந்துச்சுன்னா உள்பக்கம். அதே மாரி. அதே வந்து இந்த பக்கம் வந்துச்சுன்னா அது வெளிப்பக்கம். அதாவது கைய வந்து உங்க சைடு பார்த்து வைக்கக்குள்ள, அதுல வந்து எந்த புள்ளிகள் எந்த இடத்துல சொல்றாங்கன்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, உங்களுக்கு அந்த புரிதல் வரும். ஏன்னா பல பேருக்கு வந்து ஃபர்ஸ்ட் பார்க்கிறவங்களுக்கு உள்பக்கம், வெளிப்பக்கம் என்பது ஒரு புரிதல் இருக்காது அப்படிங்கிறதுக்காக, நீங்க அந்த கைய வந்து உங்கள பார்த்து வச்சுக்கணும். உங்கள பார்த்து வச்சுக்கக்குள்ள, இந்த சைடு இருக்கிறது உள்பக்கம். இந்த சைடு இருக்கிறது உள்பக்கம், இந்த சைடு இருக்கிறது வெளிப்பக்கம். அதே கட்டை விரல் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைடு இருக்கிறது உள்பக்கம், இந்த சைடு இருக்கிறது வெளிப்பக்கம். அதுதான். ஒரு புரிதல் வரணுங்கிறதுக்காக. நன்றி, நன்றிங்கய்யா. வாழ்த்துக்கள். அடுத்ததாக சுமதி சாமி, நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். சுமதி சாமி. ஐயா வணக்கம் ஐயா. வணக்கம் மாமா.
நீங்க LU8ன்ற பாயிண்ட வந்து இந்த ஒயிட் கலர்ல இருக்கிற அந்த இதுக்கு கொடுக்கலாம்னு சொல்லிட்டு கொடுத்திருந்தீங்களா? அந்த தேமல் தோல்ல எந்த விதமான அந்த ஒயிட் கலர்ல ஒரு பேட்சஸ்க்கு கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கிறீங்க. கேக்குதுங்களா? ஆமாங்க. அந்த LU8 வந்து கரெக்டா எங்க வந்து பாயிண்ட் அவுட் ஆயிருக்கு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா வெள்ளை கலர்ல உடம்புல எந்த இடத்துல வந்தா இப்போ ஒரு சிலருக்கு வந்து வெள்ளையும் இருக்கும், ஒரு சிலருக்கு கருப்பும் வந்து அந்த ஸ்கின்ல அலர்ஜிஸ் இருக்கும். ரெண்டுமே வந்து ஒரு சிலருக்கு இருக்கும். அப்ப நம்ம 2 பாயிண்டையுமே ஆக்டிவேட் பண்ணலாமா? LU5ஐயும் ஆக்டிவேட் பண்ணி LU8ஐயும் ஆக்டிவேட் பண்ணலாமா? எவ்வளவு நேரம் பண்ணலாம்? அந்த பிரச்சனை நம்மளுக்கு எப்ப சால்வ் அவுட் ஆகும்? LU8 அப்படிங்கிற புள்ளி முதல்ல எங்க இருக்குன்னு சொல்லிடுறேன். LU9 இருக்கு. LU9ல இருந்து ஒரு தள்ளி, ஒரு சுன் அப்படிங்கிறது இந்த அளவு அல்லது இந்த அளவு. நம்மளுடைய விரல்ல LU9ல இருந்து ஒரு சுன் தள்ளி LU8 அப்படிங்கிற புள்ளி இருக்கு. நம்ம சொன்ன மாதிரி 2 நிமிடங்கள் தோன்றினால் போதுமானது. எவ்வளவு நாட்களுக்கு சிகிச்சை எடுக்கணும் அப்படின்னா, இப்போதையும் நீங்க தினமும் சிகிச்சை எடுக்க தொடங்குங்க. இது சார்ந்த விளக்கம் அதுக்கு பாடம் இருக்கு. ஒரு நோய் வந்து எவ்வளவு நாள் சரி, அந்த பாடம் சார்ந்து நமக்கு வரும்போது இன்னும் கொஞ்சம் ஒரு தெளிவு ஏற்படும். இந்த ஆற்றல் நிலைகள் சார்ந்து வரும்போது ஒரு நோய் எவ்வளவு நாள் அப்படிங்கிறது புரிஞ்சிடும். இப்ப வந்து தோல்ல கருப்பு நிறமாவும் இருக்கு, வெள்ளை நிறமாவும் இருக்கு. எப்படி சிகிச்சை கொடுக்கறது அப்படின்னா, நமக்கு தோல் அப்படிங்கிறது காற்று சம்பந்தப்பட்டது, வெள்ளை நிறம் அப்படிங்கிறது காற்று சம்பந்தப்பட்டது, கருப்புங்கிறது நீர் சம்பந்தப்பட்டது. இப்ப பார்த்தோம்னா காற்று, நீர் இந்த 2 தான் இருக்கு இந்த இடத்துல. அப்ப காற்று பிளஸ் நீர், காற்றை நீரோடு இணைக்கக்கூடிய